வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ஊளி மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ ஊளி மீனை நறுக்க போகிறேன், அதுக்கப்புறம் குழம்பு வைப்பேன். அதை எப்படின்னு பாருங்கள் மக்களே. நீயே நீயே நானே நீயே நெஞ்சில் வாழும் உயிர் தீயே நீ. இப்போ என்னென்னா நம்ம பொரிச்ச மீன், குழம்பு செய்கிற முறை இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நீங்களும் பார்த்து அதுபடி செஞ்சு பழகிக்கோங்க மக்களே. பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம். இது புளிக்கரைசல், இதோட தக்காளியை நசுக்கி வச்சுருக்கோம். இனிமேல் குழம்பு செய்கிற முறையை பார்ப்போம். சோம்பு போட்டுக்கிறோம். முதல்ல எண்ணெய் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி சோம்பு போடுறோம். சோம்பு கொஞ்சோன்னு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுறோம். பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம இந்த கரைசல் வச்சுருக்கோம்ல, புளி கரைசல், தக்காளி போட்டு பிணைஞ்சு வச்சுருக்கோம்ல, அதில் தேவையான அளவு மிளகாத்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு, இப்போ நாங்கள் 3 பேருக்கு இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் ஒரு 4 ஸ்பூன் நான் போட்டுக்கிடுவேன். மல்லித்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டுக்கிடுவோம். கரைச்சி விட்டுட்டு இப்போ அதில் தூக்கி ஊற்றிடுவோம். அது இன்னும் நல்லா கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுக்குவோம். இப்போ குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும். குழம்பு இப்போ கூட்டி கொதிச்சுக்கிட்டு இருக்கு மக்களே. கொஞ்சம் கொதித்த பிறகு நம்ம மீனை குழம்புல போட்டுடலாம். அதுக்கிடையில் இப்போ நம்ம கொஞ்சமாக வறுக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம இது பண்ணி வச்சுருவோம், கலந்து வச்சுருவோம். அப்போ தான் மீன் வறுக்கிறப்ப அந்த மசாலெலாம் சார்ந்து நல்லா இருக்கும். இப்போ சோம்புத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ சோம்பு, மிளகாத்தூள் கொஞ்சம் போடுறோம். போட்டு தேவையான அளவு தூள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். நாங்கள் 3 பேர்னால கொஞ்சம் மீன் தான் பொரிக்கிறோம். இது அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருவோம், நல்லா சாரட்டும். இந்த மசாலா வாசனை, அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. மசாலா வாசனை எல்லாம் போய் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம மீன் துண்டெல்லாம் போடணும். செனை இது நல்லது, உடம்புக்கு நல்லது, நமக்கு மெடிசன் சம்மந்தமாக ரொம்ப நல்லது. அதனால அதையும் நான் போட்டிருக்கேன். அடுத்து இந்த மீனை பொரிப்போம். மீனை மெதுவாக அப்படி கிண்டி விடணும், இல்லைன்னா மீன் உடஞ்சிரும். இது ஒரு கொடி கொதிச்சு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மீனை நம்ம வறுத்து எடுத்துடலாம். என்னென்னு பார்த்தா இது இப்போ நான் மசாலா போட்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மீனை வறுத்துருவோம். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. நம்ம மொத்தமே 4 மீன் தான் பொரிக்க போகிறோம். எங்கள் வீட்டில் மொத்தமே 3 பேர் தான் இருக்கிறதுனால மீன் பொரித்து நாங்கள் ரொம்ப சாப்பிட மாட்டோம், குழம்பு மீன் தான் சாப்பிடுவோம். அதுக்காக 4 மீனை பொரிக்கிறோம்.
ஆயிடுச்சு, இதோட ஆஃப் பண்ணிடுவோம். திருப்பி போடுவோம். இது உலக ஊற்றி வச்சிருக்கேன். சாதத்துக்கு அரிசி போடும். குழம்பு மக்களே சாப்பிடலாம். கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி எப்போவுமே சாப்பிட்டா வயிற்றுக்கு நல்லது.